வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டே இன் மை லைஃப் vlog தாங்க. ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்ததை நம்ம அக்ஷய தீதி அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. ஏர்லி மார்னிங் 4:30க்கு என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. தினமுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேங்க. விளக்கு ஏற்றி காலையில் ஒரு 4:30க்கு ஆரம்பித்தேன்னா ஒரு 5:30க்குள்ளே எல்லா வேலையும் முடித்து சுவாமி கும்பிட்ருவேன். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்லணுங்க. டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ 75 டேஸ் பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த டைமில் நம்ம சாமி கும்பிட்றது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம நேச்சரோடு ஒத்து போகிற அந்த சவுண்ட்ஸோடு நம்ம சாமி கும்பிட்றப்போ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அது கண்டிப்பாக அது பண்ணுறவங்களுக்கு அதோட ஃபீல் கண்டிப்பாக புரியும். அதோட பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குதுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம். அப்படி இல்லாதவங்க அந்த டைமுக்காவது ஜஸ்ட் எந்திரிச்சு ஒரு மன நிம்மதிக்காக தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மந்த்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. நிறைய மாற்றங்கள் தெரியுது. நம்ம பாடியிலையும் சரி, மைண்ட்லேயும் சரி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஆன்மீகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம பாடி இருக்குதுங்க அந்த டைமில். மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். அதோடு நம்ம நேரமாக எந்திரிக்கிறப்போ நிறைய நம்ம வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் பிளான் பண்ணி சீக்கிரமாகவே முடிச்சுருவோம். நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ முன்னாடி வந்து வாசலில் கோலம் போட்டு விளக்கு கொளுத்தின பிறகு தாங்க உள்ளே சாமி ரூமில் விளக்கு கொளுத்துவேன். அதுக்கப்புறமா காலையில் பார்த்திங்கன்னா இன்னும் விடியவே இல்லை. வீட்டு முன்னாடி ஒரு சின்ன புத்தர் சிலை வச்சுருக்கேங்க. அதுக்கெல்லாம் பூ போட்ட பிறகு சாமி ரூமும் பூவெல்லாம் போட்டு விளக்கு கொளுத்தியாச்சு. விளக்கு கொளுத்தின பிறகு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகமெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டுக்குவேங்க. ரொம்ப டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி பொதுவான ஒரு கோரிக்கையோடு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை முடிப்பேன். நம்ம சாமிக்கிட்ட போய் அது வேணும், இது பண்ணி கொடுங்க, இது கிடச்சா நல்லாயிருக்கும், இப்படி நடக்கணும்னு சொல்லி கும்பிட்றதுக்கு பதிலாக ரொம்ப ரிலாக்ஸாக மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு எதுவுமே கேட்காதீங்க. ரிலாக்ஸாக நீங்கள் ஜஸ்ட் அந்த சுவாமி படங்களையெல்லாம் பார்த்து கும்பிட்டாலே ரொம்ப பிளெஸ்டாக இருக்குங்க அந்த டே. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு டேவே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்குது. இந்த பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி அன்றைக்கி தாங்க நான் எடுத்திருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே போய் நேரமாக போய் உப்பு, மஞ்சள் வந்து வாங்கி சுவாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதோட சந்தோஷி மாதா விரதமும் நான் அன்றைக்கி எடுப்பேன். அதை முடிச்சுட்டு காலையில் சரி நேரமாக எந்திரிச்சிட்டோமே, கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் ஊர்லேயே பக்கத்தாடி இருக்கிற மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஏர்லி மார்னிங் ட்ராவலுங்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் வருங்க. ஸோ ஏர்லி மார்னிங் போகிறதுனால ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இல்லை. ஆனால் அன்றைக்கி வந்து நல்ல கூட்டமே இருந்து ஃப்ரைடே ஆனனால. க்யூ ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வரக்கு ஒரு 6:30, 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் ஆரம்பித்தாச்சுங்க. பால் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து ஆடையெல்லாம் எடுத்து சேகரித்து அதுக்கப்புறமா நெய் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஃபில்டர் காஃபிக்கு ஃபில்டரும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி தான் எங்கள் காஃபி. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. நாள் நைட்டு நல்ல மழையாக இருந்ததுங்க. அப்போ காற்றுல பார்த்திங்கன்னா முன்னாடி மாமரம் பெருசாக ஒன்று இருக்குங்க. மாங்காய் எல்லாமே அந்த காற்றுல அடித்து கீழே விழுந்துருச்சு. சின்னது பெருசு எல்லாமே அடிபட்டிருந்தது. சரி கொஞ்சம் எல்லாம் கிடச்சிது. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுனா ஊறுகாய் போடலாம், இல்லைன்னா வேறு எதாவது செய்யலான்னு சொல்லி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதோட பக்கத்தாடி முருங்கைக்கீரையும் இருக்குங்க. கொஞ்சம் பிச்சுட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெயில் வந்ததுலேருந்து ஏதோ ஒரு கீரை தினமுமே சாப்பிட்ணுமா இருக்குது. வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சதில் மெயினான இடம் பிடிச்சது இந்த வாழைப்பழம் தாங்க. எது இருக்குதோ இல்லையோ அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ சம்மர் வந்தாலும் வந்துச்சு. நிறைய ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணுமா இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸு, அப்புறம் உடனே இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பல்ப் ஜூஸஸ் எல்லாம் இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 9:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டுருக்குது. இப்போ துணி காய போடலான்னு சொல்லி வெளிய பார்த்தா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மதுரை தண்ணி சட்னி தாங்க. அதுக்கு தான் வதக்கிட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருந்துச்சுங்க. அதோட ராகி புட்டு பண்ணலான்னு சொல்லி புட்டுக்கு பெசஞ்சிட்டு இருந்தேன். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசைங்கிறது ஒரு நேஷ்னல் ஃபுட் மாதிரியே ஆயிப்போச்சு. அது இல்லாம ஒரு நாளுமே இருக்காது. ஸோ சைட் பை சைட் குழந்தைகளுக்கு இந்த மாரி ஃபுட்டுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்க தோசை, இட்லி எல்லாம் ரொம்பவே வெறுத்துட்டாங்க. ஸோ ராகி புட்டு, நாட்டு சர்க்கரை, பழம் போட்டு குடுத்துருவேன். கூடவே அந்த மதுரை தண்ணி சட்னிக்கு தோசையும் ஊத்தி குடுத்தாச்சுங்க. ஸோ எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் துணியெல்லாம் காய்ஞ்சிருச்சுங்க. நல்லா வெயில் அடிக்கிறதுனால துணியெல்லாம் காய்ஞ்ச பிறகு எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. அடுத்த உடனே 11:30, 12க்கு அப்புறம் திருப்பி ஏதாவது ஜூஸ் இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, சாதம் ரெடி ஆயிட்டுருக்குது. அதோட மாம்பழம் இருக்கிறனால நம்ம மாம்பழ மோர் குழம்பு வைக்கலான்னு சொல்லி எடுத்திருந்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நார்மலா நம்ம பூசணிக்காய் இல்லைன்னா வெண்டைக்காய்லாம் போட்டு மோர் குழம்பு வைப்போம். இந்த மாங்காய் இல்லைன்னா மாம்பழம் போட்டு வைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. மோர் குழம்புக்கு காம்போவா வந்து முருங்கைக்கீரை பொரியல் தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. முடிஞ்ச அளவு வாரத்தில 2 தடவ எடுத்துக்கோங்க. அயர்ன் கன்டென்ட் நெறையா இருக்கு. ஸோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே வடகம் ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ கொத்தவரங்காய் நெறையா இருந்ததுன்னு சொல்லி, அதையும் கொத்தவரங்காய் வத்தல் போட்டிருந்தேங்க. நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இத எடுத்து பேக் பண்ணி வச்சுருவேன். அன்னைக்கு மீஷோல ஒரு ஆர்டர் போட்டிருந்தேங்க. இந்த கேக் பவுல் இருக்கு இல்லைங்களா? மிக்ஸிங் பவுல் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் சில்வர்ல. ஆல்ரெடி பிளாஸ்டிக்ல தான் வச்சிருக்கோம். சரி சில்வர்ல பார்க்கலாமேன்னு சொல்லி, விலையும் பரவாயில்லையா இருந்தது. 3 செட்டு வந்துச்சுங்க. இப்போ எதாவது மிக்ஸிங் பண்ணுறதுக்கு இல்லைனா சப்பாத்தி மாவு பெசஞ்சிட்டு நம்ம அதில வச்சு நல்லா ஒண்ணு அழுத்தி பெசையறதுக்கெல்லாம் நல்ல யூஸா இருக்குதுங்க. இப்போ 3 பவுல் இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. சின்னது, பெருசு அதுக்கு அடுத்தது நல்ல பெரிய சைஸாவே இருந்ததுங்க. ஸோ நல்லா யூஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஆஸ் யூசுவல் நம்ம ரொட்டீன் ஆரம்பிக்க வேண்டியது தாங்க நைட் டின்னருக்கு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.